கரூர்ல நடந்த சோகமான அந்த துக்க நிகழ்வ, அது வந்து நெறைய விஷயங்கள் அத பத்தி பேசி காணொளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா வந்து இஷ்டமே இல்ல. அதனால தான் அந்த முதல் நாள் ஒரு ஒரு அந்த அப்டேட், அப்புறம் எனக்கு ஃபீல் பண்ண எமோஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அத வந்து பேசவே வேணாம். ஏன்னா வந்து அது வந்து எல்லாரையுமே பாதிச்சிருக்கு. என்னையும் ஒரு மாரி அது வந்து பாதிச்சுட்டு அப்படிங்கிறனால, மத்த சேனல்ல நான் வொர்க் பண்ற சேனல்ல தவிர்க்க முடியாது. நம்ம போய் ஹோஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சேனல்ல பேசல. ஆனா, இது வந்து ரொம்ப குறிப்பா நம்ம இளைஞர்களுக்காக, அவங்கள்கிட்ட நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள், இல்ல அவங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னே வந்து எடுத்துக்கலாம். முழுக்க முழுக்க நம்ம நாட்டோட யூத்து, நம்ம தமிழகத்தில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக. இது வந்து தாவேகாவினர், டிவிகேல இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸு, யங்ஸ்டர்ஸு, டீனேஜர்ஸு, அடலசன்ட் வயசுல இருக்கவங்க மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா இளைஞர்களும், எல்லா யூத்துக்குமே இது வந்து அ சரி வரும் நான் சொல்றது அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்காக நான் ஒரு ரிக்வெஸ்ட்டா வச்சுக்கிற மாரி ஒரு வீடியோ அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ஸோ டிவிகே சம்மந்தப்பட்ட அந்த கேம்பெயின் கூட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, துக்க நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா, ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, இது நடந்து 2, 3 நாள் ஆச்சு. நீ என்னடா ரொம்ப அவுட்டேட்டடா பேசுறன்னு நெனைக்கலாம். இல்ல வேற ஒரு விஷயமும் சேர்த்து இதில சொல்லணும் நானு. இது ஒரு காரணத்துக்காக தான் நான் பேசுறேன். இந்த ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு. அதில சமீபத்தில நடந்த நேபாள் ஜென்ஸி புரொட்டஸ்ட். சில பேர் அத கலவரம், புரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதுக்குள்ள போ வேணாம். ஜென்ஸி புரொட்டஸ்ட் இலங்கையில வந்து நடந்த அந்த ஒரு பெரிய புரொட்டஸ்ட் மக்களோட கிளர்ச்சி, எழுச்சி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி அதிபர் மாளிகைக்குள்ளேயே போயிட்டு ராஜபக்சேய ஓட விட்டது. இந்த மாரிலாம் மீன் பண்ணி, தமிழகத்தில அ திமுக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சதிய செஞ்சுருச்சு. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கொந்தளிப்புல இருக்காங்களாம். இந்த நேரத்தில நம்மளுக்கு நீதி கிடைக்கணும்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முறையான வழி அதாவது வந்து அந்த வார்த்தைன்னு சொல்ல சில விஷயங்கள வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது வந்து வேஸ்ட்டு. நம்ம வந்து கொதித்தெழணும். வெகுண்டெழுந்து வந்து ஒரு அவுட்பர்ஸ்ட்ல ஜென்ஸி இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து நேபாள், இலங்கை மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புரட்சிய வந்து நிகழ்த்தணும். அந்த புரட்சி வந்து நம்ம இப்பவே இறங்கி செய்யணும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மக்களை குறிப்பா தாவேக்கால இருக்க இளைஞர்கள், இல்ல எல்லா தரப்பட்ட இளைஞர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ! இப்ப நம்ம இறங்கி ஏதோ ஒரு பெரிய புரட்சி செய்யணும் போல இருக்கு. அதனால வந்து ஒரு வயலன்ஸா நம்மளோட சக்தியெல்லாம் இணைச்சு வந்து உள்ள இறங்கி, நான் கண்ணு முன்னாடி வந்ததெல்லாம் அடிச்சு உடைக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வீட் போடுறாரு. அத பார்த்தா அப்படிதான் வந்து தோணும். சரி. அது நியாயம் அப்படின்னு நீங்க நெனச்சிருந்தீங்கன்னா, சரி அப்படின்னு நீங்க நெனச்சிருந்தீங்கன்னா, அந்த ட்வீட்ட நீங்க வந்து 3 மணி நேரத்திலே டெலீட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ இது நடக்குதா? அது தப்பு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல எல்லாருமே செம்மையா பேஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து அந்த ட்வீட்ட உடனே டெலீட் பண்றாரு 3 மணி நேரத்தில அவரு. பேரலலி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேவ சப்போர்ட் பண்ற ஒரு சிறுவன் அவன தொண்டன்னு கூட சொல்ல முடியாது. சின்ன பையன் 8தோ, 9தோ தான் படிப்பான்னு நெனைக்கிறேன். அவன் வந்து அவன் Instagramல போடுறான். அவ்வளோதான். இதுக்கு மேல வேலைக்கு ஆவாது. எங்க தளபதிக்கு எதா ஆச்சுன்னா, அப்பத்து ஒரு உயிர் வந்து போயிருக்கு அப்படின்னு அவன் வருத்தம்லாம் பட்டு முடிச்சுட்டான் போல. முடிச்சுட்டு என்ன சொல்றான், அவ்வளோதான் எங்க தளபதி கொன்னுனா அவ்வளோதான் நாங்க இறங்கிருவோம். பாரு யாரா இருந்தாலும் சரி எங்க முன்னுக்கு வர எல்லாத்தையுமே அடிச்சு விட்டு போயின்னே இருப்போம். போலீஸ் ஸ்டேஷன வெடிக்க வச்சுருவோம், கொளுத்திருவோம். இதெல்லாம் சொல்றாங்க அவன். அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க கீழ பேருன்னு பார்த்தா, நெறைய பேர் வந்து "சூப்பர்டா தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டு வச்சிருக்காய்ங்க. நல்ல வேளை ரியல் ஃபயரும், ரியல் பெண்டிங்கும் கெடச்சா கொளுத்திருவானுங்க போல இருக்கு. அந்த மாரி வந்து அந்த குட்டி பையன் பண்ண தப்பு அப்படின்னு தெரியாம, நெறைய பேர் அவன ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்ல கூப்பிட்டு பேரன்ட்ஸ் நீல் டவுன் பண்ண வச்சாங்களா? இல்ல டீச்சர்ஸ் வந்து அசைன்மென்ட் குடுத்து ஹோம் ஒர்க் பண்ண வச்சாங்களா? என்ன பண்ண வச்சாங்கன்னு தெரியல. வீட்ல வந்து காவலர்கள் யாராவது தொடர்பு கொண்டு வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்ல வேண்டிய மாரி. அவன் அந்த பதிவு மட்டும் இல்லாம அந்த அக்கவுண்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடி போய்ட்டான். அது மட்டும் இல்ல. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இது. பல பேர் வந்து இட்டுக்கட்டி நெறைய காணொளிகள, செய்திகள்லாம் வந்து பரப்ப ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம, WhatsApp குரூப் வந்து சரி கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சிரும் அப்படிங்கிறனால, WhatsApp குரூப்பும் இருந்துச்சு. சைட் பை சைட் Telegram குரூப்ஸ்லாம் வந்து நெறையா உருவாக்கியிருக்காங்க. இதுல டிவிகேக்கே ஏற்கனவே நெறைய Telegram குரூப்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம, ரொம்ப நியூட்ரலான யூத் கேங், யூத் மெம்பர்ஸ் கமிட்டி இல்ல யூத் ஏதேதோ அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்புக்கு ஏதோ பேர்லாம் வச்சு ஆரம்பிச்சு என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாரி ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்கு இல்லையா? ஜல்லிக்கட்டு போராட்டம் 2017ல நம்மளோட உரிமைகளுக்காக, நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க, நம்மளுடைய மாடுகளை பாதுகாக்க, நம்மளோட உரிமையை பாதுகாக்க நம்ம எல்லாருமே லட்சக்கணக்கில இறங்கி தமிழ்நாடு முழுக்க செஞ்ச ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினால நடந்தாலும் தமிழகம் முழுக்க வந்து பத்தி எரிஞ்சது அது. அந்த போராட்டத்துக்கு கூட கம்பேர் பண்ணி நம்ம இறங்கணும். இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புரட்சி செஞ்சு ஆட்சியிலருந்து கீழ இறங்க வைக்கிறோம். அதற்கப்புறம் தேர்தல் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி தான். சில பேர் சொல்றாங்க, தேர்தல்லாம் வரவே வராது. நம்ம வந்து ஆட்சியும், நாட்டையும் புடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாரிலாம் பேசிக்கிட்டு டெலகிராம் குரூப்ஸ்லாம் ஏதோ கொஞ்சம் ஏத்தி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. ரொம்ப இறக்கி தான் சொல்றேன். இந்த மாரி குரூப்ஸ்லாம் ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்கங்க. இது வந்து அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 குரூப் வந்து இவங்கள பார்த்து வந்து அப்படியே உருவாகுது.
அந்த குரூப்பில் வந்து தனக்கு இஷ்டமே இல்லைனாலும் இல்லை வேறு ஏதோ நினச்சி சேர்ந்தவன் இருப்பான்ல, கொஞ்சம் தெளிவான யோசிக்கக்கூடிய சிந்தனை உள்ள பசங்க, அதில் 2-3 பேர் என்ன பண்ணுறாங்க, இது வெளில வந்து ஆஹா இவங்க ஒரு பெரிய தப்பான விஷயத்த வந்து பற்ற வைக்க பார்க்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வெளில வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த குரூப்ஸ்லாம் வந்து கலைக்கப்படுது. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதாவது பண்ணிடலாமான்னு சுற்றிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஆதவர்ஜுனா, அவருக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட பகையும் இல்லை. பட் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர்னுவாரு, நான் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மாவோட இறப்புலேருந்து நான் பாதிச்சிட்டேன் அப்படின்னுவாரு. ஆனால் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் லீடிங் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் தான். அது மட்டும் இல்லாமல் தானே ஒரு சுயம்பா தோன்றி வந்தாரா அதுவும் இல்லை. அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. இன்னொருத்தர் சொத்து மூலியமாக தான் அவருக்கு ஒரு செல்வாக்கும் அது கிடச்சிருக்கு. தெருவில் என்னைக்கே இறங்கியிருப்பாரா அவர்? பசினா என்னன்னு பார்த்துருப்பாரா? இப்போ என்ன ஒரு நிலைமையில் இருக்கார் தன்னோட வாழ்க்கையில்? அரசியலில் ஒரு கள ஆலோசகர், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டையும் தாண்டி ஒரு கள அரசியல் எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு. மற்ற பசங்களாம் அந்த மாநாட்டுக்குள்ள கேம்பெயின்க்குலாம் வராங்களே, அவங்க வீட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்களா எல்லாம், இல்லை சும்மா சுற்றின்னு இருக்காங்களா, அதெல்லாம் தெரியுமா அவருக்கு? அதெல்லாம் யோசிக்காமல் நல்லா வருது, நீங்கள் இறங்கி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்களேன். சிரிச்சுக்கிட்டே வந்து பரவாயில்ல, கேஸ் போட்டால் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க. வருத்தப்படுறவர் தான் வந்து சிரிச்சிட்டே பரவாயில்லன்னு சொல்லுவானா? பரவாயில்லங்க பார்த்துக்குறோம், நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், உயிர்களோடு போச்சு, அந்த உயிர் போச்சு, அதுக்கு மேலே என் உயிர் என்னங்க துச்சம், பரவாயில்லங்க பார்த்துக்குறேன்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே. இன்றைக்கி வேறு வந்து டெல்லிக்கு போயிருக்காராம். ஏதோ வந்து ஸ்போர்ட்ஸ் விழாவில் வந்து பங்கெடுக்கிறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் வேறு ஒரு ரீசன் அது தனி வீடியோவாக நம்ம பேசுவோம். பட் அவர் பாருங்கள், மற்றவங்க சின்ன பசங்க, அதுவும் தாவேக்காவினர் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொந்தளிப்பில் இருப்பாங்க. அவங்க எது சொன்னாலும் வந்து தளபதிக்காக 40 பேர் போனாலும் பரவாயில்ல, சில பைத்தியம் எல்லாருமே சில பைத்தியம்லாம் பேசிகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அவங்கள கொஞ்சம் தூண்டி விட்டால் போதுங்க, அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் குட்டாகவும் யூஸ் பண்ணலாம், பேடாகவும் யூஸ் பண்ணலாம். நீ இறங்க மாட்ட, நீ நைஸாக போய்ட்டு லாபிங் பண்ணிட்டுருப்ப, ஓடி ஒழிஞ்சிட்டு இருப்ப, உன்னோட பேர் வந்து பார்த்திங்கன்னா A1 கூட வந்து A2வாகவும் வரவே வராது எஃப்ஐஆரில். இப்படி ஏற்றி விட்றாங்க. எனிவே இதை பார்த்து வந்து பல பேர் இந்த மாதிரி வந்து புரட்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படிலாம் அறிவுரை சொல்லணுமோ சொல்லி டிஸ்மேண்டில் பண்ணிட்டே இருக்காங்க. சத்தியமாக இது வந்து நான் வந்து தேச பக்தியாளர் வருண், உனக்கு அதெல்லாம் செட் ஆகலே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நம்மளுக்கு சில விஷயங்கள் பிடிக்குதோ, பல விஷயங்கள் பிடிக்குதோ இல்லை பிடிக்கலையோ, நம்ம ஒரு கட்டமைப்பு, ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்குள்ளே இருக்கிறோம், நம்ம ஒரு இந்தியாவில் இருக்கிறோம், நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு அரசாங்கம் நடக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதற்கு எவ்வளோ இந்த மாதிரியான சச்சரவுகள் குழப்பங்கள்லாம் வந்து தள்ளி வச்சாதான் நம்ம இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு வார் நியூஸ் இன்னொரு கண்ட்ரியில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா அதற்காக நம்ம சுற்றி வந்து எவ்வளோ விஷயங்கள் பல பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும். அப்படி இருக்கிறப்போ நீ என்னப்பா புரட்சியெல்லாம் நீ நம்ப மாட்டியா, நீலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகிம்சை மூலியமாகவே எல்லாத்தையும் கிடைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் புரட்சி அப்படிங்கிற நடக்கணும், புதுமை அப்படிங்கிற ஒரு புகுத்தப்படணும், கெட்டதை வீழ்த்தி நல்லது வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் இன்றைக்கி புரட்சி அப்படின்னாலே பசங்க குறிப்பாக வந்து யூத்துக்கு மத்தியில் எப்படி பரப்பப்படுதுன்னா, நேபாளில் நடந்துச்சுப்பாரு, ஸ்ரீலங்காவில் நடந்துச்சுப்பாரு, பங்களாதேஷில் நடந்துச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி இருக்க நெய்பர்ஸ்லாம், பாகிஸ்தான் பற்றி சொல்லவே தேவையில்ல, அவங்க ஒரு கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கிறாங்க. எந்த ஒரு தைரியத்தில் அசிங்கமே இல்லாமல் கிரிக்கெட் மட்டும் விளாட்டுருக்காங்கன்னு தெரில. நீங்கள் பண்ணுறது வந்து அந்த ஃப்ளைட்டுன்னு வச்சுருக்கீங்க, உங்களோட கண்ட்ரியும் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. உங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது பல விதமாக வந்து நம்ம வேறு லெவல்லையாக இருக்கும். பட் அவங்க கிரிக்கெட் மட்டும் வந்து விளாட வந்துடுவாங்க, தாண்டி அந்த கண்ட்ரிக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்மளை சுற்றி இருக்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இல்லைங்க, அவங்க கண்ட்ரியில் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் இல்லை. அதுவும் குறிப்பாக நேபாளெலாம் ஒரு ப்ரொட்டஸ்ட்னு இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீலங்காலையும் நடந்துச்சு, நேபாள்லேயும் இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் பங்களாதேஷ்லேயும். பொருளாதார ரீதியாக திருப்பியும் ஏஞ்சி வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ½ டீகேட் ஆகும். அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து கண்மூடித்தனமாக ஒரு ப்ரொட்டஸ்ட்டுன்னு இறங்கி வயலன்ஸை கட்டவிழ்த்து விட்டு அந்த நாட்டோட கட்டமைப்பு எல்லாமே உடஞ்சி ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும்னு நினைக்கிங்க. ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி, அது சைனாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், அந்த சிச்சுவேஷனை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொம்மை அங்கே உட்கார வச்சு அந்த புரட்சி வந்து ஃபஸ்ட் வாட்டி வச்சதில் திருப்பியும் கொஞ்சம் நாள் இன்னொரு புரட்சி வந்து மக்கள் மத்தியில் வெடிக்க வைப்பாங்க. இப்படி அந்த கண்ட்ரி நாசமாக போயிடும். நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரியாக இருக்கிறனால தான் வந்து பல பேட்சுகள் நம்மளாம் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு நம்மளோட வேலைக்கெலாம் வந்து போயிட்டே இருக்கோம். அதில் கொரோனான்னு ஒரு விஷயம் வந்து ஒரு 2.5 வருஷம் எத்தனை பேரோட லைஃப்பை புரட்டி போட்டுச்சு. பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸே போயிடுச்சுங்க அந்த ஒரு கொரோனான்ற விஷயம். இத்தனைக்கும் அது ஒரு பெரிய இந்த மாதிரி வந்து புரட்சியோ இல்லை ஒரு பெரிய போரோ இங்கே வந்து மூளலை. அது வேறு மாதிரியான ஒரு பெரிய பேண்டமிக்கு. அது வந்து சாதாரண லைஃப்பை வந்து ஒரு விஷயம் பாதிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த பாதிப்பு வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் நம்மளோட இயல்பு வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, பல பேரோட லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, மனநலமாகவும் சரி உடல்நிலையும் சரின்னு சொல்லிட்டு அந்த கொரோனாக்கு அப்புறம் தெரிஞ்சு. அதே மாதிரி புரட்சி கிரட்சிலாம் வந்து கேட்குது நல்லா தாங்க இருக்கும், பண்ணி முடித்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சுவைச்சிட்டு இருக்க இந்த அமைதி இருக்கு இல்லையா, அதோட அருமை தெரிஞ்சிடும் உங்களுக்கு.
அப்போ புரட்சிக்கு நீ எதிரானான்னு கேட்டால் எனக்கு வந்து புரட்சி செய்யணும். பட் நம்ம புரட்சினால எடுத்துகிட்டு இருக்கிறது 18th செஞ்சுரி 19th செஞ்சுரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கத்தி, துப்பாக்கி, அதன் மூலியமாக நிகழ்த்தப்பட்ட நிறைய புரட்சிகள், அதன் மூலியமாக வந்த தலைவர்கள் அவங்க நாட்டை கைப்பற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் புரட்சி தான். அதை கண்டிப்பாக வந்து என்றைக்குமே நம்ம குறைத்து வந்து மதிப்பீட்டில் அந்த புரட்சிக்கெலாம் நம்ம தலை வணங்குறோம். அதுதான் புரட்சியின் தொடக்கம். ஆனால் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற இது ஏஜ் ஆஃப் வெப்பன்ஸ் இல்லை, இது ஏஜ் ஆஃப் லாபியிங். இது வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு நல்ல கருத்துக்காக ஒரு ஆயுதத்தையோ வன்முறையோ கையில் எடுத்துட்டிங்கன்னா அந்த கருத்தும் சேர்த்து தோற்று போயிடும். அதற்காக உங்கள் கூட நின்றவங்களோட லைஃப் எல்லாமே வந்து போயிடும். அப்போனா நீ வந்து ஈழப் போராட்டத்துக்கு எதிரானானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைவனுக்கு ஆயுதங்கள் கையில் திணிக்கப்பட்டது. அந்த போர் அப்படிங்கிறது திணிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அப்படி ஆரம்பித்ததுனால தலைவர் அப்படி ஆரம்பித்தார். பட் காலம் செல்ல செல்ல ஒரு சூழ்ச்சியினால் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து வீழ்த்திட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதே ஒரு காசுக்காக ஸ்டார்ட் பண்ணாலும் ஆயுதம் ஏந்தி போராட மாட்டோம். யாரையுமே வந்து ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்காக நம்ம வந்து அவங்கள என்கரேஜே பண்ண மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி உண்டான அரசியலே வேறு. வயலன்ஸ் மூலியமாக மட்டுமே எல்லாத்தையுமே வந்து சாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடக்கத்திலே அந்த புரட்சிங்கிறது முடிக்க வைக்கப்படும். அது தீவிரவாதம் அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு நல்ல ஒரு காரணத்துக்காக ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் சூப்பராக அவங்களுக்குள்ளே ஊடுருவ விடுவாங்க. அந்த ஊடுருவிகள் வந்து உங்களோட காசு ஜெயிக்குதோ இல்லையோ இன்னும் பல விஷயங்கள இதுவும் சேர்த்து செய்யணும், அதையும் சேர்த்து. உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்திலங்க அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டுக்கு கோர்ட்டில் நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம். டக்குன்னு ஒரு 2 குரூப் வந்தாங்க. இன்றைக்கி இதே கூட்டத்தோடு சேர்த்து கோக்கு பெப்சியை நம்ம ஒழிக்கிறோம் அப்படின்னு இருந்தாங்க. கோக்கு பெப்சி ஒழிஞ்சா எனக்கு சந்தோஷம் தான். இன்னொருத்தன் வந்தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த முள்ளு செடியெல்லாம் வந்து அகற்றணும், எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணும். இதெல்லாம் வந்து அவங்களே வந்தாங்களா இல்லை ஆளும் தரப்புலேருந்து அன்றைக்கி இருந்த பவர் சென்டர் தரப்புலேருந்து யாராவது உள்ள இது மாதிரி காசோடு இப்படி தான் ஒரு நல்ல கூட்டம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அதை அப்படியே களைய விட மாட்டாங்க. அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விஷமிகளை உட்புகுத்தி வயலன்ஸ் ஏற்படுத்தி தான் உடைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஒரு ஜென்சி புரட்சின்னு நீங்கள் பார்த்து சில்லறையை சதற விடுற புரட்சி அப்படிங்கிற ஒன்று பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றியில் முடியவே முடியாது. இன்றைக்கி உங்களோட லைஃப்பை மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் இன்னும் பிறக்காத குழந்தைங்கள வரைக்கும் அதை வந்து பாதிக்கும். ஸோ நம்ம வந்து விடுதலை போராட்டத்தை இன்னும் ஆதரிக்கிறோம். பட் தலைவர் இன்றைக்கி இருந்தாருன்னா தலைவரே வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் வச்சு வந்து போராடி இருக்க மாட்டார். கருத்து ரீதியாக அரசியல் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த காலகட்டத்திலே அவரோட கையில் வந்து ஆயுதம் அப்படிங்கிறது திணிக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற அந்த உதாரணம் மட்டும் இல்லை, எந்த இடத்துலையா இருந்தாலும் அங்கே ஒரு மக்களுக்கு ஒரு சாராருக்கு வந்து தீங்கு இழைக்கப்படுது, ஒரு அரசாங்கமே அதை செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அவங்க போராடுற வழிக்கு துப்பாக்கியை கையில் எடுத்துட்டாங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாதியாக சித்தரித்து ஒழிச்சு விட்ருவாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்களோ அதோட அதிக கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு உங்களோட வருங்கால சந்ததிகள் வாழ வேண்டியிருக்கும். அப்படி இருக்கிறப்போ புரட்சி அப்படிங்கிறது இன்னும் நம்ம செய்யலாம். ஏன் இதில் எல்லா இளைஞர்களும் நம்ம சொன்னாலும் தாவேக்கால இருக்கக்கூடிய நம்மளோட தம்பிக்கு தங்கச்சிகள்லாம் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஆளே என்ன சொல்லியிருக்காரு, ஒரு விரல் புரட்சி தானே பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோவத்தெல்லாம் அப்படியே தக்க வைங்க உங்களுக்குள்ளே வச்சு அதை எப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓட்டு போடும் போது யார் வந்து நம்மளுக்கு அநீதி செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு மறக்காமல், எவ்வளோ கொடுத்தாலும் மறக்காமல் நம்ம வந்து ஓட்டு போடணும். ஸோ புரட்சி நம்மளால் செய்ய முடியும். ஆனால் அது கண்டிப்பாக வயலன்ஸ் மூலியமாகவோ ஒரு மாப் வயலன்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடித்து உடைக்கிறது, பதவியில் கீழே இறக்கிறது, உடனே பணக்காரனை போட்டு எரிக்கிறது அப்படிங்கிறது சினிமாவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஏன் நேபாளில் தூரத்துலேருந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நேபாளில் வாழ்கிறவனுக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஒரு கட்டமைப்பு உடஞ்சிருச்சு, ஒரு ஒரு ருட்டீன் உடஞ்சிருச்சு அப்படின்னா பால் பெட்ரோல்னு எதுவுமே வராது. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு துணுக்காக ஒரு விஷயம் சொல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே போயிடும். நம்ம முன்னேறிட்டு இருக்க நாடு, நம்மளும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா பல சூப்பர் பவர்ஸோட போட்டி போடுற லெவலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். அதுக்கான ரூட்டில் தான் வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம அவங்கள மாதிரி வந்து நாங்கள் அப்படி ஆகிட்டோம் இப்படி ஆகிட்டோம் சொல்லாமல் இருக்கலாம். நம்ம நாடு அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. பட் எந்த காரணத்துக்காக போராடணுன்னே தெரியாமல் இளைஞர்கள்லாம் வந்து தூண்டி விடப்பட்டு அவங்க புரட்சியில் வந்து இறங்கினாங்க அப்படின்னா அதன் விளைவுகள் ரொம்ப பேடாக இருக்கும். இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் இல்லாமல் யாராவது உங்களை இப்படி தூண்டி விடுறாங்க அப்படின்னா அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஈஸியாக வந்து நடக்கும். நல்லதோ கெட்டது வந்து ஈஸியாக வந்து பரவும். நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நியூஸ் வந்தாலும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் டக்குன்னு கண்ணில் வந்து படுது இல்லையா? அதனால் ஈஸியாக வந்து பரப்பி விட்ருவாங்க. யாரோடைய ஒரு சுயநலமான அவங்களுடைய லாபத்துக்காக, அவங்களுடைய தப்பான ஒரு நோக்கத்துக்காக இளைஞர்கள் வந்து வீழ்ந்துடக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களை மட்டும் இல்லாமல் உங்களை சம்மந்தப்பட்ட யாரெல்லாம் அதில் இறங்கலையோ எல்லாருமே சேர்த்து பாதிக்கும். அப்படிங்கிறனால இந்த காணொலி பண்ண வேண்டிய இருந்துச்சு. இர்ரெஸ்பான்சிபிளாக இது மாதிரி வந்து ட்வீட் போட்டு இளைஞர்களை வந்து கிளப்பி விட்டுறது உசுப்பேற்றுற வேலையெல்லாம் யாருமே வச்சுக்காதீங்க. இவருன்னு மட்டும் இல்லை, எல்லா கட்சிகள்லையும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ பாஜகவில் வந்து பார்த்திங்கன்னா மதத்தின் பெயரால் தூண்டி விடுவாங்க. திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பப்போ அவங்களுக்கு வேணும்னா மொழியின் பெயரால் தூண்டி விடுவாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா கட்சிகளுமே இது மாதிரி ஆட்கள்லாம் இருக்க தான் வந்து செய்கிறாங்க. ஸோ யாரோட தூண்டுதலுக்கும் நீங்கள் வந்து மற்றவனோட போதைக்கு நீங்கள் ஊருக்கு ஆயிராதீங்கப்பா, அவ்வளோதான் சொல்கிறேன் நான். ரொம்ப ஓவராக ஏதாவது பேசியிருந்தேன் அப்படின்லாம் வச்சுக்கோங்க.
அப்படியே மனசுலேருந்து பேசியிருக்கேன். ஏன்னா வந்து சில விஷயம்லாம் நான் பார்த்தேன். சில குரூப்பில் அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம். அந்த பசங்களோட லைஃபே வந்து போயிருக்கும். தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸும் யாராவது இது மாரி வந்து ஏதாவது தப்பான வழியில போனாங்கன்னா, அவன தலையில தட்டியோ, இல்ல அழகா தட்டி குடுத்தோ வந்து திருப்பி நல்ல வழிக்கு கூட்டு வந்துருங்கப்பா.